ராபிஸ் போருக்கு காசு கொடு அப்படின்னு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ டொனால்டு ட்ரம்ப். எதனால அராபிஸ் டொனால்டு ட்ரம்ப்புக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அபு மூசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு. இந்த தீவு எங்கே இருக்குது? அந்த தீவை யார் கைப்பற்ற போகிறா? ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கமே கச்சா எண்ணெயை வச்சு தான் அப்படிங்கிறத இப்போது ஆயில் கிரைசிஸ் மூலிமா நிறையா விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நீங்கள் கேள்விப்படாத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஈரானிய படையெடுப்பை முறியடிக்க தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவிலான ஃபோர்ஸ் வச்சிருக்கக்கூடிய பக்ரைன் எதிர்க்குதா அப்படின்னு கேட்டால் பக்ரைனால முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அமெரிக்கா சொல்லுது அப்படிங்கிறதுனால கேட்டாக வேண்டிய துர்பாக்கியமான நிலை பக்ரைனுக்கு இருக்கு. ஸோ அரபு நாடுகளுடன் இணைந்து தான் போர் செய்வதற்கு தயாராக இருப்பதாக பக்ரைன் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெற்று காகிதம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு. ஐயா, போருக்கு நான் வரலைங்க, என்னைய போருக்காக தூண்டி விட்டது எல்லாமே இந்த அரபு நாடுகள் தாங்க அப்படின்னு ட்ரம்ப் இப்போ அழுகா குறையா உட்காந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுகிறாரு. ரெண்டாவது, அந்த நாடுகள்லாம் இந்த ஈரானோடு போர் தொடுப்பதற்கு எனக்கு காசு கொடுத்தாங்க. ஒன்று கத்தாரு, இன்னொன்று யுஏஇ, மூணாவது சவுதி அரேபியா. இந்த மூணுமே காசு கொடுத்து தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். $2 ட்ரில்லியன் கொடுத்தாங்க. மொத்தமாக $6 ட்ரில்லியன் கொடுத்து இந்த போருக்கு என்னை தூண்டி விட்டு இப்படி மாட்டி விட்டாங்க 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு புலம்பி தள்ளுறாரு. கத்தாரு, ஐக்கிய அரபு எமிரேகம், சவுதி அரேபியா மொத்த உள்நாட்டு உற்பத்தியே $3 ட்ரில்லியன் தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தொகை எவ்வளவு? $6 ட்ரில்லியன் அப்படின்னு இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதில் யார் சொல்கிறத நம்ப? இவனும் பொய் சொல்லுவேன், அவனும் பொய் சொல்லுவான். ஒரு புறா பயலும் பொய் சொல்கிறவங்க தான் உலக நாட்டினுடைய தலைவர்களாக உட்காந்துருக்காங்க. சரி, ட்ரம்ப் பேசுறதை நான் உங்களுக்கு காமிச்சேன். He said, "Sir, I was in Saudi Arabia, came back with $2 trillion for our country. I came back with $2 trillion from Saudi, $2 trillion from Qatar, $2 trillion from UAE. Oh, they're great." இப்படிதான் போயிட்டு இருக்கு நாட்டோட நிலைமை. சியோனிசிய படையினர் மீது ஈரான் வேவ் 83 அப்படிங்கிற அந்த மிசைல், அதாவது ட்ரூ ப்ராமிஸ் 4 இருக்குல்ல, அதில் 83வது அலையில் ஏவப்பட்ட அந்த ஏவுகணை பற்றி பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க IRIB. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஏவுகணையின் மீதான வார்த்தைகள் என்ன தெரியுமா? தேங்க்யூ அப்படிங்கிறது தான். அந்த வார்த்தைகளை பாருங்க. இதுதான் தேங்க்யூ ஜெர்மன் பீப்புள், தேங்க்யூ பீப்புள் ஆஃப் பாகிஸ்தான். அப்படி ஏவப்பட்ட ஏவுகணைகள் தான் இப்போ மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கை என்ன தெரியுமா? அணு ஆயுதங்களே தயாரிக்காதீங்க, யுரேனியத்தை எங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டெல்த் பாம், B2 பாம் இருக்குல்ல, அவங்க மேலே பாயும். அப்படியே பாஞ்சாலும் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா கூட அது பாருங்கள் பிரம்மாண்டமாக அது ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நாங்களே ப்ரொபகண்டா படுத்துவோம் ராய்ட்டை சொல்லிட்டு அந்த மீடியாக்களை வச்சு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுருக்காரு. இறுதி தாக்குதலை எதிர்கொள்ளுங்கள் ஈரானிய மக்களே அப்படிங்கிற அந்த மிரட்டலை இப்போ விடுத்திருக்காரு. ஏற்கனவே 5 நாள், இப்போ ஒரு 7 நாள் ஆக மொத்தம் இந்த போரை நீட்டிச்சுக்கிட்டே தான் போறாரு. ஆனால் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளை பூரா ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை ட்ரம்ப் செய்கிறார். பென்டகன் தன்னோட இறுதி எல்லை என்ன அப்படிங்கிறத இப்போ தீர்மானிச்சிருக்காங்க. அபு மூசா அப்படிங்கிற அந்த தீவு தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரான் மற்றும் UAE இந்த 2 இடத்துக்கு பக்கத்தில் இருந்து ஒரு 40 மைல் தொலைவில் தான் இந்த தீவு இருக்குது. இந்த தீவை கைப்பற்றுவதற்கு ஒரு பெரிய வேலை அமெரிக்கா திட்டமிடுறாங்க. லெசர் டன்ப் மற்றும் கிரேட்டர் டன்ப் தீவுகளும் பரிசீலனையில் இருக்குங்கிறாங்க. ஸோ ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகளில் இந்த டன்ப்பு மற்றும் கிரேட்டர் ட்ரம்ப் அப்படிங்கிற இந்த 2 தீவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லப்படுது. இந்த 2 தீவுகளை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் பயன்படுத்தப்படலாம் தரைவழி தாக்குதலில் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாயிருக்கு. அப்பாச்சி ஹெலிகாப்டர் இப்போ மிடில் ஈஸ்ட் பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அபு மூசா அப்படிங்கிற அந்த தீவை யார் கைப்பற்ற போகிறா அப்படின்னு. USS ட்ரிப்போலி அப்படிங்கிற கப்பல்லையும் இப்போது 3000க்கும் மேற்பட்ட வீரர்கள், அமெரிக்க வீரர்கள் பயணம் பண்ணி வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
இந்த தீவுகளை யார் கைப்பற்றுறாங்களோ அவங்க தான் ஈரானை ஆளுவதற்கு திறம்பட தகுதி பெற்ற நபர்கள் அப்படின்னு ஆயிடும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு 1-to-1 அட்டாக் அப்படின்னா டைரக்டாக தரைப்படை அட்டாக் அப்படிங்கும் போது ஈரான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீவு ஒட்டுமொத்தமாக கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்லிட்டாலே அமெரிக்கா ஜெயிச்சதாக இந்த போரில் அறிவிக்கப்படும். ஸோ இந்த இடம் தான் முக்கியமான ஒரு பிளேஸ். இப்போது இந்த அபுமுசாங்கிற தீவும் நான் சொல்லியிருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 2 தீவுகளும் கார்க் தீவும் தான் ஈரானுடைய மிக முக்கியமான தீவுகள். இதில் ஏதாவது ஒன்றை கைப்பற்றிட்டா கூட அமெரிக்கா ஜெயிச்சுதான் அறிவிக்கப்படும். அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த போரில் யார் ஜெயிக்க போறாங்கிறது உறுதியாயிரும் அப்படின்னு சிஎன்என்னும் ஆக்சியோஸும் இப்போ மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஈரான் 10 லட்சம் துருப்புகளோடு இப்போ தயாராகிட்டு இருக்கு. தரைவழி தாக்குதலில் இப்போ முன்னோடியாக ஈரான் இருக்குங்கிறது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் முன் எப்போதும் இல்லாத நடவடிக்கையாக அமெரிக்கா ட்ரூப்ஸ் வந்து ரொம்ப ஹெவியான கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க அப்படின்னு, ரொம்ப எக்ஸ்பர்ட்டானவங்களாம் இறக்கியிருக்காங்க ஹெலிகாப்டர்ஸில் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. பார்ப்போம், 2 பேரும் சண்டை போட்டால் தான் தெரியும் அதில் யார் ஜெயிக்க போகிறான்னு. போரினுடைய முடிவை வந்து முதலையே சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் திறமையான நபர்கள் யாருமே கிடையாது. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கடற்கரை ஏரியாக்குள்ளே எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போன்னு சொன்னாங்களா? பற்ற வச்சுட்டியே பரட்ட அப்படிங்கிற அளவுக்கு தான் ஈரான் வந்து ஒரு கப்பலை வந்து அமெரிக்கா சார்புடைய இருக்கக்கூடிய கப்பலை வந்து எரிச்சே விட்டாங்க. இது ஒரு பக்கமா? இன்னொரு காட்சி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை புதுங்கிட்டு இருந்தானா அனுமாரு அப்படிங்கிற கதையா நம்முடைய உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி இப்போ சவுதி அரேபியா பக்கம் கால் வச்சிருக்காரு. இளவு இது எங்கே வந்தாலும் இம்சையில கூட்டம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இதனுடைய பேச்சு இருக்கும். இதுவே ஒரு காமெடி அதிபர் இப்போ இதை ஒரு பெரிய ஆளாக மாற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் யார் யாரை பெரிய ஆளாக ஆக்குவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. எல்லாம் எழுதி வைக்கப்பட்டதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளும் தான் மூச்சை முட்டை கற்றுக்கிட்டே இருக்கோம், கடைசி வரை கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, ஏதோ ஒன்று நம்ம மக்களுக்காக தானே அப்படின்ட்டு நம்ம போகிறோம். ஆனால் இவங்கெல்லாம் உழைக்காமலே பொழைச்சி அடுத்தவனை ஏமாற்றி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பாருங்கள், ரெட் கார்பெட் விரித்து அவங்களுக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் உலகத்தில் நடக்கக்கூடிய யதார்த்தமான ஒன்று. போருக்கு நடுவில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சம்பவம். வரலாற்று சிறப்புமிக்க மாற்றமாக அமெரிக்காவினுடைய அனைத்து புதிய நாணய தாள்கள்லையுமே ட்ரம்பினுடைய கையொப்பம் இடம்பெற உள்ளது. பாருங்க, ஐயோ அப்போப்பா இவ்வளோ பெரிய கையெழுத்து, ஒரு நோட்டு முழுக்க போடணும் போல, அவ்வளோ பெரிய கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. 1861ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்த இந்த முறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 165 ஆண்டு கால மரபை வந்து உடச்செறிஞ்சு ட்ரம்பினுடைய சைன் ஒரு பேப்பரில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த பேப்பர் வெறுமன பேப்பர் கிடையாது, அமெரிக்க மக்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய பேப்பர். ரூபாங்க அதில் வந்து எழுதியிருக்காங்க, ரூபா கிடையாது, டாலர். அமெரிக்க சுதந்திரத்தினுடைய 250வது ஆண்டு நினைவுபடுத்தக்கூடிய வகையில் தான் அந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. அது கருமம் கிடக்கு. இப்போ முக்கியமான ஒரு செய்தி, கமினி அவர்களுடைய வீர மரணம் நிகழ்த்தப்பட்ட அந்த கடைசி நிமிடத்தில் கமினி அவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ரிலேட்டடான ஒரு புத்தகம் ஒன்று வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அது தொடர்பான புகைப்படம் வெளியாயிருக்கு. அவருடைய பக்கத்திலேயே யாருடைய ஃபோட்டோ இருக்குன்னு நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுலைமானி அவர்களுடைய ஃபோட்டோவை தான் பக்கத்தில் வச்சுருக்காரு. சுலைமானி அவர்கள் இவருக்கு எந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். இறந்ததற்கு பிறகும் இப்போது 3-4 வருஷமாக 2018 இறந்து போனார் சுலைமானி. கிட்டத்தட்ட 2026 கமினி அவர்கள் இறந்து போயிருக்கார். அப்போது 6+2 8 வருடங்கள் கழிச்சும் அவருடைய ஃபோட்டோவை பக்கத்தில் வச்சு படிக்கிறாரு அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த பிளானை போட்டு கொடுத்த சுலைமானி எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட அவரை கொலை பண்ணதும் ட்ரம்ப் தான், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அவருடைய கடைசி ஃபோட்டோ அலுவலக சிசிடிவி ஃபோட்டோவில் இது சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி இது தொடர்பான இமேஜை இப்போ ஈரான் எடுத்து பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, ஈராக்கு, கத்தாரு, பஹ்ரைன் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் இருக்குல்ல, அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதை நேற்றே சொல்லியிருந்தேன். சரி, அதான் காலி ஆகிடுச்சே, அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள்லாம் எங்கே போவாங்க? அவங்க தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் தான் திரும்பி போவாங்க. ஹோட்டல்ஸ்லேயும் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிட்டாங்களாம் யூஎஸ் ட்ரூப்ஸ். இவங்க எல்லாருமே ஒன்று ஈரானுக்கு போகணும், அப்படி இல்லாட்டி அமெரிக்காவுக்கு போகணும். எங்கே போயிருக்காங்கங்கிற விவரம் இன்ன வரைக்கும் வெளியிடப்படலை. பட் நியூயார்க் டைம்ஸ் இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரேலுடைய ஆர்மி சீஃப் ஏல் ஜமீர் இப்போ ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. படை வீரர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்குது. ஐடிஎஃப் படையில் வீரர்கள் இல்லை சண்டை போடுறதுக்கு. ஸோ இராணுவ நடவடிக்கைகள் இதனால் பாதிக்கப்படுது. ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் ஈரானை தவறாக கணிச்சிட்டாங்க. அவங்க இப்போ வேகமாக போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்து எங்களால் ஐடிஎஃப் படையால் சண்டை போட முடியல, காப்பாற்றுங்கடா அப்படின்னு கதறாங்க. இப்போ ஐடிஎஃப் சேர்ந்த
தளபதி. கடந்த 40 ஆண்டுகளா இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்தி வந்துச்சு. ஆனால் அவங்களுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஹிஸ்புல்லா இப்போ ஒரு புதிய ரெக்கார்டு ஒன்று சொல்கிறாங்க. 21 மெர்கவா டேங்குகள் இருக்கு இல்லையா, இந்த டேங்குகளை கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 21 மெர்கவா டேங்குகள் உடச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவிலான விஷயம். இதை செஞ்சது ஹிஸ்புல்லாவினுடைய ஏர் ஸ்ட்ரைக் மூலியமா அவங்க செய்யல, ஷோல்டர்ல சுமந்துக்கிட்டு மிசைலை ஏவக்கூடிய நிகழ்வுகள் ஹிஸ்புல்லா செய்வாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பர்சன்ஸ் அவங்க. ஸோ ஹிஸ்புல்லாவே இந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த ஈரானுடைய தரைப்படை எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருப்பாங்க. அமெரிக்கா வந்தாங்கன்னா கழுத்துலேயே மிதிச்சு சாகடிச்சிருவாங்க போல ஈரானிய வீரர்கள். அந்த காட்சிகள்லாம் தரைப்படையினுடைய மோதல் தான் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியாக இருக்க போகுது. அந்த நாள், அந்த நிமிடம் அமெரிக்காவினுடைய இறுதி நாளாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா கடந்த கால வரலாறுகளும் வியட்நாம் போர், ஆப்கானிஸ்தான் போர் இதைத்தான் சுட்டி காட்டுது. வரலாறு மறுபடியும் ஒரு பேரை எழுத இருக்கிறது, அது ஈரானுடைய வெற்றியாக மாறும் அப்படிங்கிறது தான் உலக சர்வதேச பகுப்பாய்வாளர்கள் சொல்லக்கூடிய அந்த உண்மையாக இருக்கு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.